ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். மகாநதி இன்னைக்கு எபிசோட் நல்லா இருந்துச்சு. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஃபைனலாக நம்ம காவேரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. உங்களுக்காக உங்கள் ஃபேமிலிக்காக நான் எல்லாத்தையுமே செய்யணும், ஆடுறாராமான்னு சொல்லி என்னை ஆட்டி வைப்பீங்க அதானே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அவங்க சொன்ன உடனே உனக்காக என்ன செய்யணும் நான் சொல்லு அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து நம்ம ஹீரோ வந்து கேட்பாரு. அப்பயே தோணுச்சு காவேரிக்காக ஏதோ செய்ய போகிறாரு நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லி. ஃபைனலாக இன்னைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா கங்கா வந்து ரொம்பவே கோவத்தில் தான் போகிறாங்க. வரமாட்டேன் தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனுக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் போகிறாங்க. அழறாங்க காவேரி. காவேரி அழறத வந்து பார்க்குற மாதிரி தெரியல நம்ம ஹீரோ. ஆனால் மேபி வீட்டில் போய் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஹீரோ கிட்ட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோ போய் கங்கா கிட்ட பேசுகிறாங்க போல். கங்கா அண்ட் குமரன் 2 பேர்கிட்டையுமே நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லி. அதனால் காவேரியை சந்தோஷப்படுத்துறதுக்காக கங்கா கிட்டேயும் குமரன் கிட்டேயும் இறங்கி போய் நம்ம ஹீரோ பேசுகிறாரு. உண்மையிலேயே வேறு லெவலில் ரொம்ப ஈகோவில் ரொம்ப கோவத்தில் இருக்கிற நம்ம விஜய் இப்போ காவேரிக்காக கோவத்தை எல்லாத்தையுமே விட்டுட்டாரு. நிறைய டைம் கோவமாக கத்துறது இப்போ காவேரியாக தான் இருக்காங்க. ஆனால் கூலாக காமாக எல்லா விஷயத்துலையும் விட்டு கொடுத்து போகிற மாதிரி நிறைய சீன்ஸ் வந்து விஜயோடது அப்படியே டோட்டலாக அவரோட கேரக்டர் மாறிடுச்சு. அந்த ஃபார்ம் ஹவுஸ் போனாங்க இல்லையா, அவரோட கதையை வந்து காவேரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து காவேரி விஜய்கிட்ட இருந்தது எல்லாமே விஜய்க்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருச்சு. அதனால் டோட்டலாக மாறிட்டார் விஜய். இப்போ காவேரிக்காக ஒரு படி அவர் வந்து இறங்கி வர ஆரம்பிச்சிட்டாரு. காவேரிக்காக இவர் வந்து ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து செய்கிறாரு. நல்லா இருக்குல்ல இது கூட பார்க்குறதுக்கு. உண்மையிலேயே இந்த விஷயம் வந்து அதுக்கப்புறம் காவேரிக்கு தெரிய வரும். அதாவது விஜய் சொல்லி தான் கங்காவும் குமரனும் வந்தாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா இன்னுமே கூடுதலான ஒரு காதல் வந்து நம்மளோட காவேரிக்கு நம்ம விஜய் மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு 2 பேருக்குள்ளேயும் அந்த காதல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி ட்ராக் தான் போயிட்டுருக்கு. பார்க்கலாம், வெயிட் பண்ணி. அப்கமிங் இவங்களோட சீக்வன்ஸ் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி சீக்கிரமாகவே பயணிக்கும் அப்படின்ட்டு. தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. தாலி பிரித்து கோக்குற அந்த ஃபங்க்ஷனில் வந்து தாலியை நம்ம விஜய் தான் அவரோட கையாலேயே மாட்டி விடுறாரு. காலையில் சீரியல் பார்க்கும்போதே நினச்சேன் கங்கா கிட்ட வந்து நம்ம விஜய் வந்து பேசுவாருன்ட்டு. ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக கங்காவும் குமரனும் வருவாங்க அப்படின்ட்டு. ஆனால் அப்டேட் மட்டும் கொஞ்சம் லேட்டாக போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறதுங்க, டைம் இல்லை, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு.